அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசலின் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். கடைசி அமர்வில் மின் மாற்றியை அகற்றவும், பிரிக்கவும், சுத்தம் செய்யவும், ஸ்டேட்டரில் திறந்த சுற்று உள்ளதா என சோதிக்கவும் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து டயோட்களை எப்படி சோதிப்பது, ஸ்லிப் வளையங்களை சரிபார்ப்பது மற்றும் வாகனங்களுக்கு மின் மாற்றியை பொருத்துவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல்கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரி 1, டீசல் என்ஜின் 1, மல்டிமீட்டர் 1, மண்ணெண்ணெய் தேவைக்கேற்ப, எமரி ஷீட் தேவைக்கேற்ப, பனியன் துணி தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, டயோட்கள் தேவைக்கேற்ப, சோதனை விளக்கு மற்றும் கேபிள்கள் தேவைக்கேற்ப. டயோட்கள் சோதனை. 12 வோல்ட் பேட்டரி மற்றும் 12 வோல்ட் 15 வாட் பல்பை டயோடுடன் இணைப்பதன் மூலம் ஒவ்வொரு டயோடையும் தனித்தனியாக சோதிக்கவும். ஒரு சோதனை ஈயத்தை டயோடு இணைக்கும் பின்னுடன் இணைக்கவும், மற்றொன்று ஹீட் சிங்கிற்கு இணைக்கவும். விளக்கு ஒளிர்கிறதா என்று சோதிக்கவும். பின்னர் சோதனை முன்னணி இணைப்புகளை தலைகீழாக மாற்றவும். சோதனை இணைப்பின் ஒரு திசையில் மட்டுமே விளக்கு ஒளிர வேண்டும். தேவைப்பட்டால் டயோடை மாற்றவும். ஸ்லிப் ரிங்ஸ்களை சரிபார்க்கவும். ஸ்லிப் ரிங்ஸ்களின் உண்மை தன்மையை லேத் மற்றும் டயல் டெஸ்ட் காட்டி மூலம் சரிபார்க்கவும். ஸ்லிப் ரிங்ஸ்களின் மேற்பரப்பில் எரிதல் அல்லது அழுக்கு உள்ளதா என சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் ஸ்லிப் ரிங்ஸ்களை மாற்றவும். அசம்பிள் செய்யும் போது எழுதப்பட்ட குறிப்பு வரிகள் சீரமைப்பில் இருப்பதை உறுதி செய்யவும். டிரைவ் எண்ட் பிராக்கெட்டுக்கு டிரைவ் மற்றும் பேரிங் மூலம் ரோட்டர் அசம்பிளியை அசம்பிள் செய்து பேரிங் ரீட்டைனரை ஸ்க்ரூஸ் மூலம் சரி செய்யவும். ரோட்டார் ஷாஃப்டில் ஸ்பேசர், உட்ரஃப் கீ, ஃபேன் மற்றும் புள்ளி ஆகியவற்றை அசம்பிள் செய்யவும். ஸ்லிப் ரிங் எண்ட் பிராக்கெட்டில் ரெக்டிஃபையர் அசம்பிளியை வைத்து ஸ்க்ரூஸ்களை ஃபிக்ஸ் செய்யவும். ஸ்லிப் ரிங் எண்ட் பிராக்கெட்டை சரியாக வைத்து ஃபிக்ஸிங் போல்ட் அல்லது ஸ்டட்டை சரி செய்யவும். ஸ்டேட்டர் வைண்டிங் கேபிள் முனைகளை ரெக்டிஃபையருக்கு சால்டர் செய்யவும். ஸ்டேட்டர் அசம்பிளியை டிரைவ் எண்ட் பிராக்கெட்டோடு இணையுங்கள். ஸ்லிப் ரிங் எண்ட் பிராக்கெட்டில் பிரஷ் பாக்ஸை வைத்து ஸ்க்ரூஸ்களை ஃபிக்ஸ் செய்யவும்.
கவரை சரியாக வைத்து கவர் செக்யூரிங் ஸ்டட்கள் மற்றும் வாஷரை பயன்படுத்தி நட்ஸ்களை உறுதியாக இறுக்கவும். ஆல்டர்னேட்டர் பரிசோதனை. அம்மீட்டரை தொடரில் இணைக்கவும். மின்மாற்றி முனையம் மற்றும் பூமிக்கு பேரலாக வோல்ட்மீட்டரை இணைக்கவும். மின்மாற்றியில் புல வெளியீட்டு முனையத்தில் கம்பியை இணைக்கவும். பேட்டரி கேபிளை இணைத்து தொடக்க சுவிட்சை வைக்கவும். அம்மீட்டர் வாசிப்பை கவனியுங்கள். மின்கலத்திலிருந்து எடுக்கப்பட்ட புல மின்னோட்டத்தில் அம்மீட்டர் அளவீடு தோராயமாக 2 amps ஆக இருக்க வேண்டும். ரெகுலேட்டரில் இருந்து FEM துண்டிக்கப்பட வேண்டும். மேலும் தற்செயலான ஆக்சிடென்டல் எர்த்திங் கம்பி முனையை காப்பிட வேண்டும். இயந்திரத்தை நடுத்தர வேகத்தில் இயக்கவும். விளக்குகள் மற்றும் பிற மின் சாதனங்கள் இயக்கவும். வோல்ட் மீட்டர் அளவீடு தோராயமாக 14.2 வோல்ட் ஆக இருக்க வேண்டும். அம்மீட்டர் வாசிப்பும் அதிகபட்சமாக இருக்க வேண்டும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் குறைவாக இருந்தால் ரெகுலேட்டரை மாற்ற வேண்டும். வாகனத்தில் ஆல்டர்னேட்டரை மீண்டும் பொருத்துதல். போல்ட் நட்டுகளை பயன்படுத்தி ஆல்டர்னேட்டரை அதன் அடைப்பு குறிக்குள் வைத்து பாதுகாக்கவும். நீங்கள் முன்பு துண்டித்த மின் மாற்றியின் அனைத்து கம்பிகளையும் இணைக்கவும். மின்கல கேபிள்களை சுற்றுடன் இணைக்கவும். பேட்டரி கேபிள்களின் அனைத்து முனைகளும் சுத்தமாக இருக்கிறதா என்று சோதிக்கவும். தளர்வான, அழுக்கு அல்லது உடைந்த இணைப்புகளுக்கு அனைத்து கம்பி இணைப்புகளையும் சரிபார்க்கவும். ஃபேன் பெல்ட் அதிகமாக நீட்டப்பட்டுள்ளதா அல்லது சேதமடைந்த நிலைக்கு சரிபார்க்கவும். ஃபேன் பெல்ட் டென்ஷன் சரி செய்யவும். பிறகு ஃபேன் பெல்ட் சரியான டென்ஷன் உள்ளதா என்று சரிபார்க்கவும். ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இப்போது இருந்தால் மின்மாற்றியை பொருத்தமான பக்கத்திற்கு அகற்றி சரி செய்யவும். ஆல்டர்னேட்டர் பொதுவான பராமரிப்பு. ஆல்டர்னேட்டர் அதாவது மின்மாற்றியை அவ்வப்போது சுத்தம் செய்யவும். இறுக்கத்திற்கு ஏற்ற போல்ட்களை சரிபார்க்கவும். பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பிற்கு ஃபேன் பெல்ட்டின் நிலை மற்றும் டென்ஷன் சரிபார்க்கவும். பேட்டரி எலக்ட்ரோலைட்டின் குறிப்பிட்ட ஈர்ப்பை சரிபார்க்கவும். பேட்டரி டெர்மினல்களின் இறுக்கம் மற்றும் தூய்மையை சரிபார்க்கவும். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு 1000 மணி நேரத்திற்கும் பிரஷ்களை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் அதை மாற்றவும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேரிங்ஸை சரிபார்த்து தேய்ந்து போனால் புதுப்பிக்கவும். ஸ்லிப் ரிங்ஸ்களை சுத்தம் செய்ய சிறந்த எமரி பேப்பரை பயன்படுத்தவும். இந்த வீடியோவில் டயோட்களை எவ்வாறு சோதிப்பது, ஸ்லிப் ரிங்ஸ் சரிபார்ப்பது மற்றும் ஆல்டர்னேட்டர் எவ்வாறு சோதிப்பது, வாகனத்தில் ஆல்டர்னேட்டர்ஸ் எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி விவரித்தோம். இந்த கருத்துக்கள் வரவிருக்கும் அமர்வுகளில் மேம்பட்ட தலைப்புகள் பற்றிய நமது புரிதலுக்கு அடித்தளமாக இருக்கும். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.